ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஜரன் ஃபேமிலி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ பால் தர தாய்மார்களுக்கு வந்து பால் பற்ற மாட்டேன்து, எனக்கு பால் இல்லை அப்படின்றாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போது நிறைய பேர் நான் நல்லா தாங்க சாப்பிட்றேன், பால் காய் பழம் எல்லாமே நல்லா சாப்பிட்றேன், அப்படி இருந்து எனக்கு பால் வரமாட்டேருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன, அவங்க செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா? அதாவது எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, தண்ணி வந்து கம்மியாக குடிப்பாங்க. சாப்பாடு பழம் அதெல்லாம் சாப்பிட்றதுனால மட்டும் பால் வராதுங்க. தண்ணி குடித்தாதான் அது வந்து பாலாக கன்வெர்ட் ஆகி வரும். எப்படி தெரியுங்களா, நம்ம வர்ற பால் எப்படி வருதுங்க, லிக்விடாக தானே வருதுங்க. அதுக்கு தேவையான தண்ணி தானுங்களேன். அதனால் பால் பழம் சாப்பாடு எல்லாமே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட தண்ணி வந்து நிறையா குடிங்க. ஹாஸ்பிட்டலே சொல்லி அனுப்பாங்க தண்ணி நிறையா குடிங்கன்ட்டு. சரிங்களா, இதெல்லாம் பண்ணிங்களாவே பால் பத்தாமல் இருக்கிற பாருங்களா, அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து கரெக்டாகிடும். அடுத்தது வந்து பாலே இல்லை அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன டிப்ஸுன்னா, இப்போ வந்து குழந்தைய வந்து நீங்கள் கையிலே வச்சுட்டு இருந்தால் குழந்தை கையிலே இருக்குன்ட்டு நினச்சிட்டு பால் கொடுத்தோன்னே கீழே போட்டுருவோம் இல்லைங்களா. அது கரெக்டு தான். ஆனால் எப்பவுமே நம்ம கொஞ்சம் குழந்தைய தோல் மேலே வச்சு குழந்தையோட தட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய வந்து நம்ம கொஞ்ச நேரம் விளையாடணும். அதோட குழந்தையோட இது நம்மளுக்கு தெரிய அந்த சுவாசம் வந்து நமக்கு தெரிகிற போது வந்து தாய்ப்பால் அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தையோட அழுகையும் வந்து தாய்ப்பால் அதிகரிக்கும். சரிங்களா, அது இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சத்தான சாப்பாடாக சாப்பிடுங்க. தண்ணி நிறையா குடிங்க. சரிங்களா, தண்ணி நிறையா குடித்தாலும் இதாகும். அதுக்கப்புறம் இந்த பால் முட்டை கீரை இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுரக்காய் சேர்த்துக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக அது தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அடுத்தது பீட்ரூட்டு நட்ஸு காய் வகைகள்லேயே நான் சொல்கிறது பீட்ரூட்டும் சுரக்காவும் நல்லா சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்படி பண்ணி பாருங்கள். தாய்ப்பால் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து இருக்கும். தாய்ப்பால் பத்தாமல் இருக்கும்போது தாய்ப்பால் அதிகரிக்கும். சரிங்களா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.